ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இந்த ராசி பலன் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்களை சொல்லணும். எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஜாதகம் கொடுப்பாங்க. நம்ம அது பார்க்கும்போது அந்த லக்னம் சரியா இருக்கா இல்லையான்னுட்டு நம்ம அந்த லக்னத்தை சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். அது சேஞ்ச் பண்றது அவர் கொடுத்திருக்கிற பர்த் டைம் வச்சு நம்ம பண்ணக்கூடாது. பாஸ்ட் ஈவெண்ட்ஸை சொல்லி அதுக்கு சரியா இருந்தால் மட்டும் நாம அந்த ஜாதகம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஜோதிடர்களுக்கு இந்த டைம் சேஞ்ச் பண்றது பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது அவரால் முடியாது. ஸோ அப்படி பண்ணி பாஸ்ட் இவெண்ட்ஸ் சொல்லி அதுக்கப்புறம் நாம அவரை நம்பலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ராசி மேல, பெயர் மேல, நியூமராலஜி படி, டேரட் கார்டு என்னென்னமோ இருக்கு, புதுசா இருக்கு. அதெல்லாமே நம்பக்கூடாது. எப்படின்னா, வேதிக் அஸ்ட்ராலஜி, பாமிஸ்ட்ரி ரெண்டு விட்டா வேற விஷயத்துல, வேற ஜோதிடத்துல வேற என்னென்ன பద్ధதி இருக்கு, அங்க எல்லாமே இந்த ரிசர்ச் நடக்கல. ஸோ உங்க பாசிட்டிவ் சொல்லணும், லக்னம் சரியா இருக்கா இல்லையா பார்க்கணும். பரிகாரம் சொல்லும் போது புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல அந்த கிரந்தத்துல என்ன எழுதியிருக்கு, சிம்பிளான பரிகாரம். இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க எப்படி காஸ்ட்லியான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க, காஸ்ட்லியான ஜெம்ஸ்டோன்ஸ் போட்டுக்குவாங்க இல்லையா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ காலசர்ப்ப தோஷம், இந்த பித்ரு தோஷம், இது எல்லாமே இந்த புரஹத் பராசர ஓரா சாஸ்திரத்துல இல்லை. ஸோ இது நீங்க மனசுல வச்சுக்கணும். ஜெம்ஸ்டோன் பத்தி கூட இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஆயிருக்கு. ஸோ உண்மையான ஜோதிடத்துல சிம்பிளான ரெமெடிஸ் இருக்கு. மந்திர ஜபம், தானம் மாதிரி. அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாது, மாத்த முடியாது. வெறும் குட் ஆர் பேட் டைம், இது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இது மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப டைம் வேணும். ஸோ அனாலிசிஸ் பண்ணணும். ஷோடச வர்க்கம்னு சொல்லுவாங்க, டிவிஜனல் சார்ட்ஸ் சொல்லுவாங்க. எல்லாமே பார்த்து, கைரேகையெல்லாம் பார்த்து, பிரச்சனை கோண்லி பார்த்து ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அவ்வளோ ப்ராசஸ் லென்த்தியா. இதுக்கு பேஷன்ஸ் வேணும். கஸ்டமருக்கும் பேஷன்ஸ் வேணும், சொல்றவருக்கும் பேஷன்ஸ் வேணும். எப்படின்னா, ஒரு நாளுக்கு ஒரு 5 ஜாதகம் கூட சொல்ல முடியாது. ஸோ அவ்வளவு டைம் எடுத்துக்கணும் இது. ஸோ அதனால பைரவி அஷ்டகை நீங்க கனெக்ட் பண்ணுங்க, உங்க ஜாதகம் பார்த்து ஸோ என்னென்ன இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். கன்னியா ராசி 2026 பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் யார் 5வது வீட்டை பார்த்து யார் யார் டெக்னிக்கல் எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகியிருக்கீங்களோ, எல்லாமே ஹையர் எஜுகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஸோ யார் யார் நல்ல ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டீங்க அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. ஜாபுக்காக யார் எல்லாமே நீங்க இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கீங்க, புதுசான ஜாப் தேடுறீங்க, அவர் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லது. பிசினஸுக்காக யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ நீங்க புதுசாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, அங்கே சக்சஸ் இருக்கா இல்லை நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் பார்க்கும்போது கன்னி ராசிக்கு தசமஸ்தானத்துல இருக்கிற ஒரு நல்ல கிரகம், சுப கிரகம், குரு கிரகம் அங்க இருக்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டட் ஃபைனான்சியல் கெயின்ஸ் இருக்கு. பிசினஸ் ரொம்ப நல்லா நடக்கும். சில பேர் பிசினஸ் நீங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணுவாங்க வேறு வேறு இடத்துல, அவருக்கு கூட ரொம்ப சக்சஸ் கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நெகட்டிவா இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப டிலே நடக்கும். எப்படின்னா, சில ப்ரொபோசல்ஸ் வராது, வந்த ப்ரொபோசல் கல்யாணம் வரைக்கும் போகாது, சில பேருக்கு கேன்சல் ஆயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். ஒருவேளை உங்க நட்டல் எப்படின்னா உங்க ஜன்ம ஜாதகத்துல அதே மாதிரி சேட்டர் 7வது வீட்டுல இருந்தா இவருக்கு கல்யாணம் ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடும். எப்படின்னா எபோவ் 35 40க்கு மேலதான் கல்யாணம் நடக்கும். ஆனா அதுக்கு ரெமிடிஸ்கள் இருக்கு, பரிகாரங்கள் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி ஈஸியான ரெமெடி ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை நீங்க ரெகுலரா சாண்ட் பண்றது, இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வாங்குறவருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் இது. சில பேருக்கு பேங்க் லோன் கிடைக்காது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும், நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க, ஏதோ ஒரு டைம் பிரச்சனை அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா இந்த டைம் பீரியட்ல இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு. விற்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வாங்குறதுக்கே ரொம்ப நல்ல டைம். எப்படின்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ஆனா ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. கடன் பிரச்சனை வெளியே வர்றதுக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். ஆனா கண்டிப்பா இது கேம்பிளிங் நேச்சர் இருக்கிற பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் ஷேர் மார்க்கெட்ல போடுற சார் சொல்லுவாங்க, வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அது பண்ணாதீங்க. இது இந்த கன்னிராசி பிறந்தவருக்கு அவ்வளவு பாசிட்டிவா இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா,
பார்ட்னர்ஷிப் நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா பார்ட்னர் கூட சண்டை நடக்கிற சான்ஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. வெஹிக்கல்ல போகும்போது கொஞ்சம் ஜாகிரதை இருங்க. உடம்புக்கு சம்பந்தப்பட்ட போன்ஸ் மதர் ரிலேட்டட் பிரச்சனைகள் வர சான்சஸ் இருக்கு, ஜாகிரதை இருங்க. இதெல்லாம் என்ன, உடம்பு பிரச்சனை வந்து ஒரு நாள் நம்ம சரி பண்ணிக்க முடியாது. எப்படின்னா அது ரெகுலரா நம்ம டே டு டே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி தான் அது சரி பண்ணிக்கணும். நமக்கு எப்படின்னா பிரச்சனை வரும்போது நம்ம மருந்து சாப்பிடணும், அது வந்து அது டெம்பரரி தான் ரிலீஃப் கொடுக்கும். சரிங்களா? இவ்வளவு விஷயங்கள் வந்து கன்னி ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. நீங்க வந்து சனி பகவானுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மந்திரத்தை ரெகுலரா சொல்லலாம். தத்தாத்திரேய சுவாமி நீங்க பூஜை பண்ணலாம். ஸோ அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த பீஜ மந்திரங்களை சொன்னாதான் ரொம்ப நல்லது. நன்றி.